தமிழகத்தின் தொழில்துறை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய விவகாரமாக அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் புதிய விமான நிலைய திட்டங்கள் மாறியுள்ளன. இந்த விமான நிலைய திட்டங்கள் வெறும் சமூக வலைதள வதந்திகள் என்றும் இதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறும் சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆவேசமாக கூறியது பொருளாதார நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் எல்லைக்கு மிக அருகாமையில் உள்ள சித்தூர் மாவட்டத்தின் குப்பம் பகுதியில் ஆந்திர அரசு ஒரு பிரம்மாண்டமான கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இது சமூக வலைதள வதந்தி அல்ல, மாறாக ஆந்திர பிரதேஷ் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலம் அதிகாரப்பூர்வமாக முன்னெடுக்கப்படும் திட்டமாகும். இதற்காக 1250 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு ஆரம்பகட்ட நில அளவை மற்றும் பணிகளை ஆந்திர அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சுமார் 5545 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கையையும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்தின் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு கர்நாடக அரசு இரண்டாவது சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் மற்றும் சர்வதேச ஆலோசனை நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கனகபுரா சாலை மற்றும் நலமங்கலா ஆகிய இடங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இதில் கனகபுரா சாலை பகுதி தமிழகத்தின் ஒசூர் எல்லைக்கு மிக மிக அருகில் உள்ளது. இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பெங்களூருவின் ஐடி காரிடார் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஹொசூர் பகுதியில் உள்ள பிரம்மாண்டமான தொழில்துறை முதலீடுகளையும் பயணிகளையும் தங்களை நோக்கி ஈர்க்க கர்நாடகா திட்டமிட்டிருக்கிறது. அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்றத்தில் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் ரீல்ஸ்களை ஆதாரமாக கொண்டு பேசக்கூடாது, இது சட்டப்படி செல்லாது என்று வாதிட்டார். ஆனால் இதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது அதே அமைச்சர் தான் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ரீல்ஸ்களை பார்த்து பதில்களை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியதுதான் தற்போது பெரும் விவாதமாகியுள்ளது. தமக்கு சாதகமாக இருக்கும்போது சமூக வலைதள பதிவுகளை ஆதாரமாக கொள்ளும் அமைச்சகம் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும் போது அதனை மறுப்பது இரட்டை வேடமாக நெட்டிசன்களால் விமர்சிக்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக விவாதிப்பதை விடுத்து அண்டை மாநிலங்களின் இந்த உள்கட்டமைப்பு நகர்வுகளை கண்காணிக்கும் வகையில் தொழில்துறை அமைச்சகத்திற்கு ஒரு விரிவான ஆராய்ச்சி மற்றும் சந்தை உளவுத்துறை பிரிவு இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஹொசூர் விமான நிலைய திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் விரைவுபடுத்தி எல்லைப்புற மாவட்டங்களின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தினால் மட்டுமே தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சியை தக்க வைக்க முடியும். இல்லையெனில் தமிழகம் அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்படும் என்பதை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.